ஒன்று வந்து என்னன்னா இந்த மழை வெள்ளம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தோல்வி, அதிகார வர்க்கத்தினுடைய தோல்வி, சுற்றுப்புற சூழலில் மூலமாக நடந்த இந்த இழப்புகள், இதை பற்றின ஒரு விரிவான ஆய்வும் விவாதமும் தேவைப்படுகிறது. உண்மையாக மக்களுக்கு தேவைப்படுகிறது. மக்களுக்கு வந்து இது ஏன் நடந்தது, இது ஏன் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது. இதை பற்றியான விவாதங்கள் என்பது தேவை. இதை வந்து ஏதோ அவங்க வந்து பல பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாக கடந்து போகக்கூடிய, தினம் தினம் புது புது செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாவே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. தினம் சட்டையை மாத்திர மாதிரி இந்த பிரச்சனையை மாற்றிட்டு போயிட முடியாது. அது இப்போ நடந்த அழிவு என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கிறது. இது நம்ம இந்த அரசு கொள்கைகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய விவாதம் தேவை. இங்கே ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் இரண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிவில் சமூகமே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அது என்னன்னா, அது வந்து அந்த சிவில் சமூகம் மூன்றாவது குரல் என்ற மக்களினுடைய குரலாக எந்த விதமான ஒரு வலிமையான அறிவுபூர்வமான குரல்களே இல்லாமல் போனதற்கு ஊடகம் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஊடகங்களை செய்யலன்னு சொல்றீங்களா? ஆமா, ஊடகங்கள்லாம் அந்த தளத்தில் நிற்க வேண்டியது. ஊடகம் தான் அரசை ஒரு விமர்சன பூர்வமாக அணுக வேண்டியது இருக்கிறது. சரி, இப்போ அது வந்து அவங்க வந்து செய்யவே இல்லை. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசு என்ன சொல்லுதோ அந்த செய்திகளை சொல்லக்கூடியதாகும், அல்லது அரசை விமர்சிக்கவும் செய்யாமல் வெள்ளத்தை பற்றி பேசவும் செய்யாமல் கடந்து போகக்கூடியதாகும். இது இல்லாம வெறுமனே அது சூழலியல் பிரச்சனை, சுற்றுப்புற பிரச்சனை, ஆக்கிரமிப்பு பிரச்சனையா மட்டுமே பேசக்கூடியதாகவும், அது வந்து இந்த அரசியலே இல்லாத ஒரு தன்மையில பேசிட்டு போகக்கூடிய ஒரு பரிதாபத்துக்குரியது அல்லது மனிதநேயத்தை மட்டும் இதுவாக பேசிட்டு போறது மட்டுமே நடந்துட்டு இருக்க ஒழிய, இதில் பேசக்கூடிய எந்த விவாதமும் அடுத்த ஒரு அழிவை தடுக்கக்கூடிய அளவிலான ஒரு ஆழமான விவாதம் முன்வைக்கப்படவில்லை. அந்த மாதிரியான எந்த நிகழ்ச்சிகளையோ அது சம்பந்தப்பட்ட எந்த செய்திகளையோ எந்த பத்திரிகையும் தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா. நீங்க ரெண்டாவது விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள்ல இருக்கக்கூடியதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே ஒரு அரசியல் கட்சியை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்கு. அரசியல் கட்சியோட பிரதிநிதிகள் வந்து உட்காருவாங்க. ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சிக்காக போட்டியிடுற கட்சி, இதுல இந்த கட்சிகளோட பிரதிநிதிகள் மட்டுமே உட்கார்ந்துருப்பாங்க. அரசியல் கட்சிகள் மீது, தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்கள் இயக்கங்களுக்கு உண்டு. இயக்கங்கள் வந்து எந்த பிரதிபலனும் பாராமல் ஒரு விமர்சனத்தை கராராக, நேர்மையாக மக்கள் சார்ந்து முன்வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் இல்லாமலே இன்னைக்கு விவாதங்கள் நடக்க ஆரம்பிக்கிற தன்மையை வந்து எல்லா காட்சி ஊடகங்களும் நாங்க பாக்குறோம். எப்பவுமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி என்று உட்கார வச்சுட்டீங்கன்னா அவங்க பண்ண தப்ப காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்தவர்கள், கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் தவறான நிலைப்பாடை எடுத்தவர்கள், பல்வேறு பிழைகளை செய்தவர்கள். இவர்கள் என்னைக்குமே ஒரு கிரிட்டிக்கல் கேள்வி அல்லது ஒரு அடிப்படை கேள்வியை நோக்கி நகரவே மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ண தப்பு தெரியும், அவங்களுக்கு இவங்க பண்ண தப்பு தெரியும். இப்ப நீங்க எல்லா விவாதத்திலும் முக்காவாசி 80% விவாதங்கள் இது மாதிரி அரசியல் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இயக்கவாதிகள், சிந்தனையாளர்கள் இல்லாமல் கட்சிகளை கூட்ட உட்கார வச்சு பேச வைக்கிறது, அவங்களுக்குள்ள இவனை மாத்தி குறை சொல்றது, அவங்களுக்கு மாத்தி குறை சொல்றதோட நின்றுது. நீங்க அரசியல் கட்சிகள் இருக்கிறது, அதிகார வர்க்கம் இருக்கிறது, கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இதை மூணுமே கேள்வி எழுப்பக்கூடிய அந்த நபர்களை, ஆழமாக பேசக்கூடிய, போராடக்கூடிய நபர்களை ஊடகத்தில் கொண்டு வருவதே இல்லை. ஒரு காலத்தில் அது இருந்தது. 2-3 வருடங்களுக்கு முன்பாக, 4 வருடங்களுக்கு முன்பாக தனியார் தொலைக்காட்சிகள் அதிக அளவிற்கு சென்னைக்கு, தமிழகத்திற்கு நுழைந்த பொழுது இயக்க செயல்பாட்டில் இருக்கவங்க தான் வந்தாங்களோ, கட்சி செயல்பாட்டில் இருக்கவங்க பெருசா வரவே இல்லை. அதை வைத்து தங்கள் ஒரு நண்பகத்தன்மை உருவாக்கியது. ஏனென்றால் வந்து நீங்க அரசை சரியாக கராராக விமர்சிப்பது என்பது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு வந்து என்ன தப்பு நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அது எப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அரசியல் செயல்பாட்டாளரை சேர்ந்தவர்கள். அதை வைத்து ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கிய பிறகு இந்த இயக்க செயல்பாட்டாளரை முழுவதுமாக ஒதுக்கி விட்டு அரசியல் கட்சிகளை கொண்டு உட்கார வைக்கிறீங்க. இந்த அரசியல் கட்சிகள் தான் எல்லாமே பேசுவாங்களா? அவங்க சட்டமன்றத்தில் என்ன பண்றாங்க, பாராளுமன்றத்தில் என்ன பண்றாங்க? அதுதான் அந்த இடம் இருக்குது. இது மக்கள் மேடை இல்ல. மக்கள் உட்கார வேண்டிய இடத்துல அரசியல் கட்சிகளை கொண்டு உட்கார வைக்கிறீங்க. அரசியல் கட்சிகளை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய நாங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு சாமானிய மக்களும் கிடையாது. நீங்க யாரோ ரோட்ல போகக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட்டு கொண்டு உட்கார வைங்களேன், அவன் 1000 கேள்வி சரியா கேட்கறான். நாங்க பல இடங்களில் பாக்குறோம். ஒரு சராசரி தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவனோ, உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவனோ, அடித்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவன் மிக சரியான கேள்விகளை வைக்கக்கூடிய அரசியல் தெளிவோடு இருக்கிறார்கள். நீங்க அவங்களும் கேட்கவே மாட்டீங்களா? அவங்கள கேள்வி கேட்க தகுதி இல்லாத ஆட்களா, பேச விவாதிக்க தகுதி இல்லாத ஆட்களா, சாமானிய மக்கள் விவாதத்துக்கு வரமாட்டாங்களா? அரசியல் கட்சி சேர்ந்தவங்களே வருவாங்க. எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் போட்டி போடுறவங்க என்னைக்கு நேர்மையா நடந்திருக்கிறாங்க? இவங்க சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க, பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க, வேற பொதுத்தளத்தில் என்ன பேசியிருக்காங்க, என்ன விதமான ஆய்வு கட்டுரைகளை முன் வச்சிருக்காங்க, இவங்களோட படைப்புகள் என்ன, இவங்களோட நேர்மை என்ன, இதெல்லாமே கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. எங்களுடைய அதாவது விவாதமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி அல்லது இவங்க செய்யக்கூடியதை கேள்வி கேட்காமல் இருக்கக்கூடிய இந்திய தேசிய கட்சிகள், பெரிய கட்சிகள், இதை பத்தி தான் கேள்வியை வைக்கணும். நீங்க இவங்களே கூட்டு கொண்டு உட்கார வச்சிட்டீங்கன்னா இங்க சட்டமன்றத்தை மறுபடியும் கொண்டு டிவியில் காமிப்பீங்களா? எங்களுக்கு சட்டமன்றத்தில் என்ன பண்றீங்க எங்களுக்கு தெரியும். ஒண்ணு கை தட்டுவீங்க, இல்ல கூச்சல் போட்டு வெளியே போவீங்க. 2 தான் நடந்துட்டு இருக்குது.
அதே விஷயத்தை நாங்க டிவியில பார்த்துட்டு இருக்கிறது எதுக்கு நாங்க டிவி பார்க்கணும்? சரி, நாம பேசலாம்.